அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும். பெங்களூர் புகழேந்தி. இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் 19ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் போன்றோர்கள் தங்களது வழக்கறிஞர்கள் மூலமாக எழுத்துப்பூர்வமான வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். அதன் பின்பு 23ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் போன்றோர்கள் நேரடியாக டெல்லிக்கே சென்று தலைமை தேர்தல் ஆணையத்தில் தங்களது வாதங்களையும் அளித்திருந்தார்கள். இதன் பின்பு பெங்களூர் புகழேந்தி, கேசி பழனிசாமி, சூரியமூர்த்தி போன்றோர்களும் தலைமை தேர்தல் ஆணையத்தின் முன்பாக ஆஜராகி தங்களது வாதங்களை எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது பேசிய பெங்களூர் புகழேந்தி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கக்கூடாது, இரட்டை இலை சின்னத்தை அவர் கைப்பற்றியதே செல்லாது எனவும் பேசியிருந்தார். பெங்களூர் புகழேந்தி தேர்தல் ஆணையத்திடம் பேசிவிட்டு பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பின் பொழுது, என்னை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள், எம்ஜிஆரின் பக்தர்கள், அம்மா அவர்களின் பக்தர்கள் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதால் என்னை எதிரி என்று கருதிவிட வேண்டாம். இரட்டை இலை சின்னம் தற்பொழுது ஒரு சுயநலவாதியினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. அதற்காகத்தான் நாங்கள் அவர் கைகளுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதனால் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறோமே தவிர இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம் இல்லை எனவும் கூறியிருந்தார். குறிப்பாக இதுவரையிலும் இரட்டை இலை சின்னம் 2 முறை முடக்கப்பட்டுள்ளது. ஒன்று, எம்ஜிஆர் அவர்கள் இறந்தபோது ஜே அணி, ஜா அணி என 2ஆக பிரிந்தது. எம்ஜிஆரின் மனைவி ஜானகி தலைமையில் ஒரு அணியும், செல்வி ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியும் பிரிந்தது. அப்பொழுது இரட்டை இலை யாருக்கு என்பது தொடர்பான விவாதம் நடந்தபோது இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டார்கள். பின்பு ஜானகி அம்மாள் அவர்கள் அரசியலிலிருந்து நான் ஒதுங்கிக் கொள்ளுகிறேன் என அவர் தலைமையில் இருந்த கட்சியையே கலைத்து விட்டார். பின்பு ஜெயலலிதா தலைமையில் அனைவரும் ஒருங்கிணைந்ததால் மீண்டும் இரட்டை இலை சின்னம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் பின்பு செல்வி ஜெயலலிதா மறைந்த பின்பு சசிகலா தலைமையில் ஒரு அணியும், ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியும் பிளவுபட்டது. அப்பொழுதும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. பின்பு சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு ஓபிஎஸ், எடப்பாடி இருவரும் ஒன்று சேர்ந்த பின்பு ஓபிஎஸ்க்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்கியிருந்தது தேர்தல் ஆணையம். தற்பொழுது இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான விவாதம் மேலோங்கி உள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஓபிஎஸ் அவர்கள் 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுதே இரட்டை இலை சின்னம் எனக்கும் வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருந்தால், ஒரு 10 தொகுதிகளில் போட்டியிட்டுவிட்டு தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருந்தால் ஓபிஎஸும் இரட்டை இலை சின்னத்தை கேட்கின்றார் என்று இரட்டை இலை சின்னத்தையே அப்பொழுதே முடக்கியிருப்பார்கள். ஆனால் ஓபிஎஸ் அதை செய்யவில்லை. நாங்கள் ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு இது பற்றி அறிவுறுத்தி இருந்தோம். ஓபிஎஸ் நான் சொன்னதை எதையுமே கேட்காததால் தான் அப்பொழுதே இரட்டை இலை சின்னத்தை முடக்க முடியவில்லை. அதற்கு முக்கிய காரணம் பாரதிய ஜனதா கட்சியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை விடுத்து சுயேட்சையாக போட்டியிட்டு இருந்தார். ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிடாமல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருந்தால் தற்பொழுது இரட்டை இலை சின்னத்திற்கு அவர் உரிமையே கோரியிருக்க முடியாது. அதுவரையிலும் அவர் நல்லதை செய்துள்ளார். இதிலும் ஒரு நல்லது உள்ளது. ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தோற்றுவிட்டார். ஒருவேளை இரட்டை இலை சின்னம் இல்லாமல் தோற்றிருந்தால், இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டதால் தான் நான் தோற்றுவிட்டேன், இல்லை என்றால் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருப்பேன் என கூறியிருப்பார். அதற்கும் தற்பொழுது வாய்ப்பில்லாமல் சென்றுவிட்டது. ஓபிஎஸ் ஒதுங்கி கொண்டதிலும் ஒரு நல்லது நடந்துள்ளது என பெங்களூர் புகழேந்தி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவி என்பது அக்கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களால் உருவாக்கப்படக்கூடிய பதவி. அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கிய போது சட்ட விதிகளை உருவாக்கி இருந்தார். அக்கட்சியினுடைய அதிகாரமிக்க பொதுச் செயலாளர் பதவியில் ஒருவர் அமர வேண்டும் என்றால் அந்த கட்சியின் தொண்டர்கள் யார் வேண்டுமென்றாலும் போட்டியிடலாம். அவர் ஆட்டோ ஓட்டலாம், கூலிக்காரராக இருக்கலாம். அதே சமயத்தில் அவர் அக்கட்சியினுடைய தொண்டர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதே அந்த சட்ட விதி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக சட்ட விதியை மாற்றிக்கொண்டு அடிப்படை தொண்டர்களால் தன்னை தேர்வு செய்து கொள்ளாமல் வேண்டுமென்றே பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்களுக்கு பணத்தை அளித்து அவர்கள் மூலமாக பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றி கொண்டார். அவர் முடிந்தால் தேர்தலில் நேரடியாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு போட்டியிட்டு வெற்றி பெற முடிந்தால் வெற்றி பெறட்டும். அதை விடுத்து பொதுக்குழு, செயற்குழு மூலமாக அவர் பொதுச் செயலாளரானார். அதை நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கக்கூடாது. ஏற்கனவே நாங்கள் பலமுறை நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் இது பற்றி முறையிட்டுள்ளோம். ஆனால் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரே நீதிபதி, அவர் பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை,
அந்த நீதிபதி 3 முறை எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியுள்ளார். இது எப்படி சாத்தியமாகும்? உண்மையை கூற வேண்டும் என்றால் எடப்பாடியிடம் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளார்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளார்கள், செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளார்கள். 99% அதிமுக நிர்வாகிகள் அவரிடம் உள்ளார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதிமுகவினுடைய சட்ட விதி என்ன கூறுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதிமுகவினுடைய சட்ட விதிப்படி ஒருவர் தொண்டரால் மட்டுமே பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி தன்னை தேர்ந்தெடுத்து கொள்ளவில்லை. அவர் மறைமுகமாக பணத்தை கொடுத்து இந்த பொறுப்பை பெற்றுள்ளார். எனவே இதனை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கக்கூடாது, நீதிமன்றமும் இதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்களது வாதம். எங்களது வாதத்தை நாங்கள் முறையாக சமர்ப்பித்துள்ளோம். மேலும் என்னை போன்றே KC பழனிசாமி, சூரியமூர்த்தி போன்றவர்களும் தங்களது வாதத்தை முன்வைத்துள்ளார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்காது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது என குறிப்பிட்டிருந்தார். மேலும் இதில் பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது தலையிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அளித்தால் மட்டுமே உண்டு. அப்படி இல்லை என்றால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அப்படி இல்லை என்றால் OPS, எடப்பாடி பழனிசாமி, சசிகலா போன்றவர்கள் ஒருங்கிணைய வேண்டும். மூவரும் ஒருங்கிணைந்து ஒரே அதிமுகவாக சின்னத்தை கோரினால் மட்டுமே மீண்டும் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் இரட்டை இலை சின்னம் நிரந்தரமாக முடக்கப்படும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார். நன்றி.